ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மதுனிஷா விலாக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, மண்டே என்னுடைய ஃபுல் டே ரொட்டீன் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற கிராமத்து வாழ்க்கை என்னுடைய லைஃப் ஸ்டைலெல்லாம் உங்களை வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் அந்த அளவுக்கு வீடியோ எடுக்கல, வெறும் இட்லி தக்காளி தொக்கு மட்டும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பாப்பாவை பால்வாடிக்கு அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாங்காவை நேற்று தான் மாங்காய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஒரு மூட்டை மாங்காய் அதை வெட்டி தெரித்து போட்டாங்க நேற்று. சரி, அதை உப்பு போட்டு வச்சுருந்தோமா, அதை எடுத்து காய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய வச்சுருந்தேன். இது காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அத்தை வந்து நேற்று நைட்டே வந்து இந்த கனகாமரத்தை கட்டி வச்சுருந்தாங்க. நம்ம செடியிலே பூத்தது. நம்ம வீட்டில் இருக்கிற ஒரே உருப்படியான செடினா அது இந்த கனகாமரம் தான். சரின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஒரு மழத்துக்கு மேலே ஆகிட்டு இருந்தது. சரி, இருந்தாலும் வேஸ்ட்டாக தானே போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு மல்லிகைப்பூ வச்சுட்டு நான் எனக்கு மல்லிகைப்பூ இந்த வாசனை வர பூவெல்லாம் பட்டாலே தலைவலி வந்தது அப்படின்றதுனால இந்த கனகாமரத்தை தான் வச்சுக்கிட்டு அப்படியே அந்த மாங்காயுமே சாப்பிட்டுட்டு இருந்தேன். யாருக்கெல்லாம் இந்த உப்பு போட்ட மாங்காய் ரொம்ப பிடிக்கணும் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாதி இப்படி எடுத்து சாப்பிட்டே காலி பண்ணிவிடும். ஆனால் இப்போ பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணுறதுனால மாங்காய்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் சும்மா டேஸ்ட்டு மட்டும் ஒரே ஒரு மாங்காய் மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டு நாங்கள் எப்படி இந்த மாங்காய் ஊறுகாய் போடுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மாங்காவை நல்லா கழுவிட்டு நல்லா தரிச்சிடுவோம். கட்டையை வச்சு கத்தியில் தரிச்சிட்டு உப்பு போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே விட்டுடுவோம். மறுநாள் எடுத்து உணர்த்திடுவோம். அதே மாதிரி அந்த உப்பு தண்ணியெல்லாம் இறங்கியிருக்கும்ல, 2 டப்பாவில் போட்டு வச்சுருந்தோம். 2 டப்பாலையுமே கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இதில் ஜாஸ்தியாகவே இருந்தது தண்ணி. சரின்னு சொல்லிட்டு நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சுட்டு திரும்ப ஈவினிங் எடுத்து அந்த தண்ணியிலே போட்டுருவோம். திரும்ப மறுநாள் காலையில் எடுத்து உணர்த்துவோம். தண்ணி ஃபுல்லாக சொட்டி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் எடுத்து அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். எப்போ வேணும் அப்போத்துக்கு கொஞ்சமாக எடுத்து தாளிக்க வேண்டியது தான். சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் உணர்த்திட்டு கீழே வந்தால் சரியான காற்றடிக்குது. இந்த காற்றுக்கு ஒரு இலை கூட உருப்படியாக முழுசாக இல்லை, எல்லாமே கிஞ்சி போயிருந்தது. சரின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே கீழே வந்தாச்சு. கீழே வந்துட்டு பாப்பா வந்து பால்வாடியில் க்ளே வச்சு விளையாடிட்டு இருந்தாலாம். ஏன்னா அழுதுகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லியிருந்தனால அடிக்கடி ஃபோன் பண்ணி கேட்பேன் என்ன பண்ணுறான்னு சொல்லிவிட்டு. அதுக்கு மேம் வந்து வீடியோ எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. பாருமா விளையாடிட்டு தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்ல, ஒரு நாள் விளையாடுறா, மறுநாள் அழ ஆரம்பிச்சிக்கிறா. இன்றைக்குமே அழுதுட்டு தான் போயிருந்தாலே. போகிறப்ப அழுதுட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் கொஞ்சம் சமாதானப்படுத்திடுறாங்க மேமு. சரின்னு சொல்லிட்டு இதை தான் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பாட்டில் கார்டு பார்க்குறது. இந்த சொரக்காய் ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. சொரக்காவா புடலங்காவான்னு கூட எனக்கு தெரியலை. இது சொரக்கான்னு தான் நினைக்கிறேன். பீக்கங்காய் நல்லா அடையாளம் தெரியும். சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் தோலெல்லாம் சீவிட்டு அதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துடுவேன். நான் என்ன தான் இலசியாக இருந்தாலுமே எனக்கு அந்த விதை சுத்தமாக பிடிக்காது அப்படின்றதுனால அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு இதை தான் செஞ்சுருந்தேனே. எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதுக்கப்புறம் கடுகு போட்டு கருவேப்பிலை அதுக்கப்புறம் வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயம் தான் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே இந்த தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு, ஏன்னா 12 மணி ஆகிடுச்சு, பாப்பாவை கூட்டிகிட்டு வர போகணும் அப்படின்னு சொல்லிட்டு குழம்ப கூட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பாக தான் செஞ்சுருந்தேனே. காலையிலே என்னன்னு தெரில, கொஞ்சமாக சாப்பாடு மட்டும் செஞ்சுட்டு இந்த தக்காளி தொக்கும் இட்லி செஞ்சுட்டு இருந்தேன். சரி, அதுவே சரியாக போய்டும் அந்த தக்காளி தொக்கே அப்படின்னு பார்த்தா அது பத்தாமல் போயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு இதை செஞ்சு வச்சுட்டா ஈவினிங்குமே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். நைட்டு சமையல் வேலையுமே இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் செஞ்சுட்டு இருந்தேனே. அப்படியே தக்காளி வதங்கிறதுக்குள்ளே இந்த காயுமே கட் பண்ணிவிட்டு ஒரே முட்டை செஞ்சுட்டேன். இதுக்கு வேர்க்கடலை போட்டு வறுத்த வேர்க்கடலையே கடைசியாக கொரகொரப்பாக அரைச்சி சேர்த்தா சூப்பராக இருக்கும். என்கிட்ட வேர்க்கடலை இல்லை அப்படின்றதுனால இதை சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் கடலப்பருப்பு சேர்த்து அதையுமே வதக்கி இந்த காய் போடுறப்ப அந்த கடலப்பருப்புமே போட்டு நல்லா வதக்கிட்டு அப்படியே தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்தோம்னா அதுவுமே நல்லா சாப்பிட்றப்ப வாய்க்கு கடிப்படும். கடலப்பருப்பு அதுவுமே டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த வேர்க்கடலையை வறுத்து அதை பொடி பண்ணி அது கூட அதாவது அந்த பூண்டு போட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி சேர்த்தா அதுவுமே டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட வேர்க்கடலை இல்லை அப்படின்றதுனால இந்த கடலப்பருப்பு போட்டு இதுக்கு புளி நான் ஊற்றலை, ஆனாலுமே டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. வெயிலுக்கு இந்த மாதிரி நீர் காய்கறி எடுத்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. அதுக்கப்புறம் அதை அப்படியே கூட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவளை போய் பால்வாடியிலேருந்து கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டேன். போய் வந்தது ரொம்ப ஜாலியாக இருந்தால். சாப்பிட்டு நான் போகிறப்ப கை கழுவிட்டு இருந்தால் சரின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா இது நல்லாவே வந்துருந்தது. அதுக்கு அப்படியே கொத்தமல்லி தூவி இறக்கிட்டு அப்படியே சாப்பாடுமே செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு தான் செஞ்சுருந்தேனே. சாப்பாடுமே செஞ்சு முடிச்சுட்டு ஃபுல் டேஸ்ட்டு பார்த்தா உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு உப்பு போட்டு
எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு மதியம் சாப்பாடுமே அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் பாப்பாங்க கூட விளையாடிட்டு அப்படியே கொஞ்சம் தூங்கலான்னு அப்படியே கண் அசந்துச்சு. சின்ன பாப்பா எழுந்துக்கிட்டா. ஒருத்தி தூங்கினாலும்னா ஒருத்தி எழுந்துக்கிறாளுங்க. 2 பேரும் ஒரே டைமில் தூங்க மாட்டேன்றாங்க. 2 பேரும் ஒரே டைமில் தூங்கினாலுமே எனக்கு இந்த ஆடு பார்க்குறது, இந்த மித்த மேலே இருந்தால் அந்த ஒன்றுறது, காய வைக்கிறது, வீடு பெருக்குது, பாத்திரம் கழுவுது, இந்த மாதிரியே தான் போயிடுது. நைட்டில் தூங்கினா தான் தூக்கமே, நைட்லையுமே சரியாக தூக்கமே வர மாட்டேங்குது. அதுக்குள்ளே இவங்களுமே தூங்கி பால்வாடிலேருந்து கூட்டின்னு வந்துட்டு அதுக்கப்புறம் சாப்பாடுமே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடுமே வடிச்சிட்டேன். அது அவ்வளோதான். இன்றைக்கி டின்னர் வந்து இதோடவே இந்த சாப்பாடு இந்த புடலங்காய் குழம்போட அவ்வளோதான். வேணுன்னா ஒரு ஆம்லேட் மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். சரின்னு சொல்லிட்டு ஈவினிங் பக்கம் இந்த உணர்த்தி வச்சுருந்த இந்த மாங்காவெல்லாம் எடுத்து அந்த தண்ணியில் போட்டோம்னா காலையில் எடுத்து திரும்பவும் அதை வெயிலில் காய வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் எடுத்துகிட்டு இருந்தேனே. அதுக்குள்ளவே பாப்பாவுமே எப்படியோ அவளை தூங்கிட்டாளுங்க 2 பேருமே. இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தால் அப்படியே குளிக்க வச்சிடணும், தண்ணி எல்லா காய்க்குமே படும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பக்கெட்டிலுமே போட்டிருந்தேன். ஃபுல்லாக தான் வந்திருக்கேன். நல்லா வெயில் காயும் அந்த காய் சுருங்க மாங்காய் வந்து இன்னும் ஒரு பக்கெட்டி இதில் இந்த முக்கால் பக்கெட்டி தான் ஒரு ஆரஞ்சு கலர் பக்கெட்டியில். சரின்னு சொல்லிட்டு 2த்துலையுமே எடுத்து போட்டுட்டு அப்படியே வந்து பாப்பாவுமே நானும் இது மேலே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கரெக்டாக இதை எடுத்து போட்டு முடிக்கிறதும் அவன் வரத்துக்குமே கரெக்டாக இருந்தது. நான் செடிக்கு தண்ணி ஊற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாடி மேலே ஒரு 2-3 செடி ரோஸ் செடி வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். அதுக்கு நான் தண்ணி ஊற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் தண்ணி ஊற்றிட்டு இருந்தால் நான் வந்து இந்த சைடு வந்து இதை அதெல்லாம் எடுத்து நல்லா குலுக்கி மூடி போட்டு வச்சிடணும். அப்படியே வச்சோம்னா வண்டெல்லாம் வச்சிடும் அப்படின்றதுனால அதெல்லாம் இது பண்ணிவிட்டு அப்படியே ஆடுங்கள் எல்லாமே பிடிச்சின்னு வந்து கட்டிவிட்டு ஒரு 5 மணி பக்கமாகவே பிடிச்சின்னு வந்து கட்டிவிட்டு 5 மணிக்கே இங்கே நல்ல நெயில் வந்துடும் அப்படின்றதுனால அதில் பிடிச்சின்னு வந்து கட்டிட்டு அதுக்கப்புறம் வாசலை கூட்டி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாசலை தான் கூட்டிகிட்டு அப்படியே ரிலாக்ஸாக கொஞ்சம் நேரம் மித மேலுமே போய் ரொம்ப டென்ஷனாக இருந்துச்சுன்னா மித மேலே போய்டும். 2 பாப்பாமே தூக்கிக்கிட்டு பாய் எடுத்துக்கிட்டு போய் இப்போ அங்கேயே கொஞ்சம் நேரம் பாய் போட்டு சின்ன படுக்க வச்சுட்டு நானும் பெரியவளும் அப்படியே கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துக்கிட்டே இருப்போம். இன்றைக்கி அந்த மாதிரி தான் வாசலெல்லாம் ஆடெல்லாம் பிடிச்சின்னு வந்து கட்டிட்டேன். அவங்களுக்கு தண்ணி வச்சு பொட்டுமே கொஞ்சம் வச்சுருந்தேன். ஏன்னா சரியாக தீனி இல்லை, தழியுமே இல்லை, ஓட்டின்னு போகிறதுக்கு ஆளும் இல்லை அப்படின்றதுனால கொஞ்சம் பொட்டுமே வச்சுட்டு வாசலெல்லாம் கூட்டி விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாசலை கூட்டி விட்டுட்டு இருந்தேன். நான் ஒரு பக்கம் கூட்டிகிட்டு இருந்தேன். அவள் ஒரு பக்கம் ஆட்டுக்கு தண்ணி வைக்கிறேன் பொட்டு வைக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் அவள் தான் வச்சுக்கிட்டு இருந்தாலே அவங்க 2 பேர் சண்டை போட்டுனுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அடித்து இது பண்ணிகிட்ருக்கா. சும்மா மேயறவங்கள கூட இவளே விட மாட்டேன்டா. சரின்னு சொல்லிட்டு அவள் மண்ணில் விளையாட போகிறேன்னு சொல்லியிருந்தேன். வேணாம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அவளை மித்த மேலே கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு மித்த மேலே தான் கூட்டிகிட்டு போயிருந்தேனே. மித்த மேலே இங்கே கீழே காற்று வர்றதை விட மித்த மேலே நல்லா சில்லுன்னு காற்று வரும். வெயில் அடித்தாலுமே காற்று நல்லா வரும். ஒரு சொம்பு எடுத்துக்கிட்டு வந்துட்டேன் நான் செடிக்கு தண்ணி ஊற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக 5:50 டைம். இப்போது வெயில் மறையிற நேரம் அந்த சூரியனும் எல்லா செடிக்கும் அவளுமே தண்ணி ஊற்றிட்டு இருந்தால் சுற்றி பார்க்குறப்போ ஃபுல்லாக பச்சை பசைன்னு ஒரு மாதிரி சில்லுன்னு காற்று வந்துட்டுருக்கும். பார்க்கவும் அவ்வளோ நல்லாயிருக்கும். இன்னும் மழை பெஞ்சி நல்லா துளிர் வந்துச்சுன்னா ஃபுல்லாகவுமே பச்சை பசேன்னு தான் இருக்கும். கொஞ்சம் கூட அந்த காஞ்சி போன இடமே இருக்காது. காலையில் இந்த சைடு தான் சூரியன் உதிக்கும். அந்த 2 மரத்துக்கும் நடுவில் அந்த டிவிங்களில் பார்க்குற மாதிரி அவ்வளோ சூப்பராக உதிக்கும். இப்போ எங்கே நான் எழுந்துக்கிறதுக்குள்ளே சூரியனே வந்து மண்டையை பொழக்கிற மாதிரி அடிக்கிறாரு. டயர்டில் கொஞ்சம் தூங்கிடுறேன். அதுக்கப்புறம் இந்த பல்பு வர மேலே போட்டுருந்தோம். ஏன்னா நைட் டைமில் அன்றைக்கினா ஒரு சில டைமில் உக்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பல்புமே வாங்கிட்டு வந்து மாமா போட்டுருந்தாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்கி வந்தாச்சு. அவ்வளோதான். இந்த என்னுடைய அழகான கிராமத்து வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுங்கன்னா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நான் போகிற கிராமத்து வாழ்க்கை என்னுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாம் உங்களை வந்து சேரும். எந்த மாதிரி வீடியோஸ் போடலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய் பாய்.